with reference to Indian Navy's Information Fusion Center, Indian Ocean region. Consider the following statements. It was set up in 2018 to coordinate with regional countries on maritime issues and act as a regional repository of maritime data. Second option, the center was established as part of government Sagar Security and Growth for All in the Region framework for maritime cooperation in the Indian Ocean region. It is located in Chennai, Tamil Nadu. The center also publishes the monthly weather reports and weather warnings. So in the option option 3 வந்து தப்பு. So 29th வந்து option D 1214 இது வந்து குருகிராம்ல லொகேட் ஆயிருக்கு. ஸோ இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஸோ இங்கே மடகாஸ்கரில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் இருக்குது. அங்கேயும் வந்து இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து நம்ம இந்தியன் நேவியிலேருந்து பர்சனல் அனுப்புவாங்க. ஸோ இங்கே இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ என்ன பார்க்கணும்னா இப்போ வந்து இந்த கல்ஃப் ஆஃப் இந்த பார்க் ஸ்டேட்டையும் போர்ட் சைடு இருக்குல்ல, அங்கே போர்ட் சைட்லேயும் அப்புறம் வந்து இந்த கல்ஃப் ஆஃப் அக்கபா அந்த ரீஜன்லேருந்து வர ஷிப்ஸில் வந்து அவங்க என்னென்ன ஷிப்ஸ் போகுது வந்து அங்கே மானிட்டர் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து அந்த 2 டிகிரி சேனலில் வந்து என்னென்ன ஷிப்ஸ் போகுது அப்படின்னு வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மானிட்டர் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை ஃபியூஷன் பண்ணுவாங்க. இந்த எல்லா ரீஜனும் எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து அதர் கண்ட்ரீஸ் சேர்ந்து வந்து இந்தியாவில் வந்து குருகிராமில் வந்து இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் பண்ணுவாங்க. இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் அந்த நேமில் இருக்க எல்லா அந்த நேவியில் இருக்க இன்ஃபர்மேஷன் ஒன்றா சேர்ந்து இது பண்ணுவாங்க. இதில் வந்து ஒயிட் ஷிப்ஸு அப்புறம் வந்து கலர்ட் ஷிப் இன்னொரு நேம் வந்து சொல்லுவாங்க. ஒயிட் ஷிப்ஸ்னால் நேவி, அப்புறம் வந்து நார்மல் வந்து லைக் ட்ரேடுக்கு போகிற கமர்ஷியல் ஷிப்ஸ், நேவி ஷிப்ஸ் அண்ட் கமர்ஷியல் ஷிப்ஸ் அப்படின்னு வந்து நேம் பண்ணி அதை வந்து கரெக்டாக அவங்க மூவ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து இந்த இந்தியன் இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டரில் 25 கண்ட்ரீஸ் வந்து பார்ட்னராக இருக்காங்க இந்தியன் ஓஷன் ரீஜனில். இதில் யார் யார் இருப்பாங்கன்னா அந்த இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் IORARC இருக்கும்ல, அந்த கண்ட்ரீஸ் தான் ஆக்சுவலி மெம்பர்ஸாக இருப்பாங்க. இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். ஸோ அதில் இருக்க 19 மெம்பர் கண்ட்ரீஸும் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டரில் ஒரு பார்ட்டாக இருந்து அவங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிப்பாங்க.